வணக்கம் கைஸ், இது டே 61. நம்ம பாடி கம்பல்சரி ஸ்டார்ட் பண்ணி என்னடா மார்னிங்கே என் டிப்டாப்பாக ரெடியாக எங்கடா கிளம்புறீட்டாங்கன்னு பார்க்குறீங்க. போக போக சொல்கிறேன் வாங்க. 1 நாளுக்கு அப்புறம் பிரெட் ஆம்லெட்டை போட்டு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி கிளம்பிட்டேன். பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வேலையாக போயிட்டேன். இன்றைக்கி பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி போய் வேலையை முடிக்கணுன்ட்டு எஞ்சி டிப்டாப்பாக ரெடியாக கிளம்பியாச்சு. ஜிம்முக்காக வீடியோ போகணுன்னு தான் எனக்கு சேனல் ஓப்பன் பண்ணுது. ஆனால் வர 5 நாளாக ஜிம்முக்கே போக மாட்டேன். கரெக்டாக போகணும். ஏன்னா இது சும்மா வேணும்னு தான் போகணும்னா இல்லை, கொஞ்சம் வேலை இருக்குது. நம்ம இந்த வேலைக்காக அலைஞ்சிட்ருக்கேன். கரெக்டாக போயிடணும் அடுத்த வாரத்துலேருந்து. சரி, எவ்வளோ நல்லா பேசினே இருப்பேன். கையை சொல்கிறான்னு நீங்கள் திட்டு எனக்கு கேட்குது. யார் நீங்கள் ஏன் சரி 2 அப்படியே குடுக்கலை போட்டு கிளம்பிட்டேன். நீ வெயில் சுல்லுன்னு அடிக்கணும்னு பரவாயில்ல, அவ்வளோ ஜில்லுன்னு காற்று வந்ததுனால வெயில் பெருசாக தெரில. ஆனால் நான் வீட்டிலேருந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே வந்துட்டேன். என்னோட எவ்வளோ நேரம் வண்டி ஓட்டினே இருக்கிறேன், கை காலெலாம் வலிக்குது. ஒரு வழியாக போய் ரீச் ஆயாச்சு. வாட்ச் பண்ண நான் அம்மா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண பார்த்தம்பி. அதுக்கப்புறம் நாங்களே கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பாஸ்போர்ட் ஓல்ட் ஆகிடுச்சு, ஒரு மார்க் ஷீட்டு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. சரின்ட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வீட்டிலேருந்து கிளம்பும்போது வெயில் கம்மி தான் இருந்துச்சு. ஆனால் ரிட்டன் திருப்பி வீட்டுக்கு போகும்போது வெயில் அதிகமாக இருந்துச்சு. அதனால் கரும்பு சட்டையை போட்டு ஒரு குடி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாப்பை போட்டு ஏஞ்சேன். ஏஞ்சோடனே எங்கள் அப்பா எங்கள் அம்மா வர கடை போய்ட்டு வரலாம் ஷோரூமுக்கு அப்படின்னாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு போகிறதுக்குள்ளேயே சில்லறை வாங்கிட்டேன். காலையில் அப்படியே அந்த டென்ஷன் ஒரு காஃபியை போட்டு அப்படியே கடை ஷாப்பிங் வரணும் போயிட்டேன். நம்மளே போகணும்னு வச்சுக்கோங்களேன், காசும் தர மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க கூட அப்படியே போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க, அவங்க தேவையெல்லாம் வாங்கிக்கலாம் நைட்டுக்கு. ஸோ அதனால் அப்படியே போய்ட்டு வாங்கிட்டேன். அப்படியே அவங்க நல்ல மனசுக்கு கொஞ்சம் அவங்க ஹெல்ப் பண்ணலான்ட்டு அப்படியே வாங்குற பொருளும் தள்ளுன்னு வந்தேன். அப்படியே முக்கி தள்ளுறதுக்கு நடா வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா அதை காட்டுற பாருங்க. அப்படியே அவங்க வீட்டு தேவையெல்லாம் வாங்கினாங்க. அப்படி நம்ம தேவையான வாங்கினாங்க. நம்ம டயட்டில் இருந்தாலும் அப்படியே ஐஸ்கிரீம்லாம் வாங்கியிருந்தாங்க. கொஞ்சம் கிரேவிங்ஸாக தான் இருந்துச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்து பிரியாணி கொஞ்சம் ஒன்று சாப்பிட்டு 2 குழுக்கள் ஸ்கூப்பை போட்டு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையும் சாத்திட்டு தூங்கணும். ஸோ அதனால் டேவை சாத்திட்டேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க டே 62 பார்ப்போம்.